Hi friends, welcome back to the channel Vembuli recipes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி மாதிரி ஒரு சில்லி சிக்கன் செஞ்சு பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்றேன். நம்ம சோள மாவும் மைதா மாவும் எடுக்க போறோம். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்துக்கணும். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்தேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மேரினேட் பண்ண வேண்டிய சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் போட போகிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சிக்கனுக்கு நிறைய வந்து ஸ்பைசஸ்லாம் கிடையாது, இதுவே போதுமானதாக இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தயிரே நமக்கு வந்து அந்த மாவு நல்லா பிசைஞ்சு வர அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டால் கூட போதும். அந்த கொஞ்சம் இலகி வரத்துக்காக தான் அந்த 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து வெறும் போன்லெஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த பேட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் எல்லா பக்கமும் அந்த நம்ம போட்ட மாவு ஊறணும். இந்த அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் ஒரு 2 ஹவர் வரைக்கும் ஊறலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். மினிமம் 30 மினிட்ஸ் ஊறினா போதும். நீங்கள் அதிலிருந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து இந்த சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒன்றா சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பண்ணிட்டேன். அந்த கிளிப்பிங் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணேன், பட் அது ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நான் இன்றைக்கி செகண்ட் பேட்ச் பண்ணுறதையும் காட்டுறேன். சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா எல்லா பக்கமும் வெந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். அதனால் நான் வந்து ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம், அந்த ஆயில் ஃபுல்லாக வடிகிறதுக்கு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இது ஃபுல்லாக வந்து ஹை ஹீட்டில் பண்ணி டக்கு டக்குன்ட்டு செஞ்சு எடுத்துடலாம். இதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாக எடுத்து அது பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பிச்சு பிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகா, இது வந்து சென்டர் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கடாயும் ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஃப்ளேம் வந்து ஹை ஹீட்டில் வைங்க. இது வந்து நல்லா வதங்கணும் அப்படின்றது கிடையாது, அந்த காரம் வந்து எண்ணெயில் இறங்கினா போதும். இதில் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். இது வந்து நல்லா வதங்கலாம் வேண்டாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் வந்து இந்த வெங்காயத்தில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து நான் கம்மி பண்ணவே இல்லை, ஹை ஹீட்டில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இந்த சாஸ்க்கு தேவையானது மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து கிரேவியாக பண்ணுறேன்.
நீங்கள் வந்து ட்ரையாகவே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணுறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாஸ் வந்து சிக்கன் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணணும். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா அப்சார்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட சில்லி சிக்கன் ரெடி ஆயாச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா இது கூடலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நானோடையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேம்பிலி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.